அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த புதிய ஆண்டின் 3வது ஞாயிற்றுக்கிழமையில தொடர் வேதாகமத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த நாளில ஆதியாகம புத்தகம் 31வது பகுதி, தொடக்க நூல் 31, யாக்கோபு லாபானிடமிருந்து தப்பி ஓடல். லாபானின் புதல்வர் நம் தந்தைக்குரிய அவற்றையும் யாக்கோபு கைப்பற்றி அவருடைய சொத்தை கொண்டு இந்த செல்வத்தை எல்லாம் சேர்த்து கொண்டான் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டதை யாக்கோபு கேட்டார். லாபானின் மனமும் முன்பு போல் இல்லை என்று யாக்கோபு கண்டார். அவர் யாக்கோபை நோக்கி, உன் மூதாதையரின் நாட்டிற்கு உன் இனத்தாரிடத்திற்கு திரும்பி போ, நான் உன்னோடு இருப்பேன் என்றார். எனவே யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் தம் மந்தையை இருந்த புல்வெளிக்கு வரும்படி ஆள் அனுப்பினார். பிறகு அவர் அவர்களை நோக்கி, உங்கள் தந்தையின் மனம் என்பால் முன்பு போல் இல்லை என்று காண்கிறேன். என் தந்தையின் கடவுளோ என்னோடு இருந்து வருகிறார். உங்கள் தந்தைக்காக முழு வலிமையுடன் உடைத்தேன் என்று உங்களுக்கு தெரியும். உங்கள் தந்தையோ என்னை ஏமாற்றி என் கூலியை 10 முறை மாற்றினார். அவர் வழியாக எனக்கு எவ்வித தீங்கும் நேரிட கடவுள் விடவில்லை. ஏனெனில் கலப்பு நிறமானவை உனக்குரிய ஊதியம் என்றபொழுது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளே என்று வந்தன. வரியுள்ள உனக்குரிய ஊதியம் என்ற பொழுதோ ஆடுகள் எல்லாம் வரியுடைய குட்டிகளே என்றன. இவ்விதமாய் கடவுளே உங்கள் தந்தையின் மந்தைகளை எனக்கு எடுத்து எனக்கு தந்தருளினார். ஆடுகள் சினையுற்றும் காலத்தில் நான் ஒரு கனவு கண்டேன். அதில் நான் கண்களை உயர்த்தி பார்த்த பொழுது ஆடுகளோடு போலியும் கிடாய்கள் வரியும் கலப்பு நிறமும் புள்ளியும் உடையவனாயிருந்தன. அக்கனவில் கடவுளுடைய தூதர் யாக்கோபு என்று என்னை அழைக்க, நான் இதோ அடியேன் என்றேன். அவர், உன் கண்களை உயர்த்தி கிடாய்கள் யாவும் வரியும் கலப்பும் நிறமும் புள்ளியும் உடைய ஆடுகளுடன் பொழிவதை பார். ஏனெனில் லாபான் உனக்கு செய்தது அனைத்தையும் நான் கண்டேன். நீ கல்லை திருப்பொழிவு செய்து எனக்கு நேர்ச்சை செய்து கொண்ட இடமாகிய பெத்தேரின் இறைவன் நானே. நீ உடனே எழுந்து இந்த நாட்டை விட்டு புறப்பட்டு உன் பிறந்த நாட்டுக்கு திரும்பி செல் என்று கூறினார் என்றார். அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தந்தையின் குடும்பத்தில் எங்களுக்கு பங்கும் உரிமை சொத்தும் இன்னும் உண்டோ? அவர் எங்களை அந்நிய பெண்களைப் போல் விலைக்கு விற்று எங்களுக்காக வாங்கியதையும் முழுமையாக விழுங்கி விடவில்லையா? ஆனால் செல்வத்தை எல்லாம் எங்கள் தந்தையிடமிருந்து கடவுள் பிடுங்கி நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் உரிமையாக்கினார். ஆகையால் கடவுள் உங்களுக்கு சொன்னதையெல்லாம் செய்யுங்கள் என்றனர். அப்போது யாக்கோபு தம் மக்களையும் மனைவியரையும் ஒட்டகைகள் மேல் ஏற்றி கொண்டு புறப்பட்டு சென்றார். பதான் ஆராமில் ஈட்டிய செல்வம் அனைத்தையும் திரட்டி கொண்டு மந்தைகள் எல்லாவற்றையும் ஓட்டி கொண்டு கானான் நாட்டில் இருந்து தம் தந்தை ஈசாக்கை நோக்கி பயணமானார். லாபான் ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிக்க போயிருந்த பொழுது ராகேல் தம் தந்தையின் குலதெய்வ சிலைகளை திருடி கொண்டு விட்டார். மேலும் யாக்கோபு தாம் ஓடி போகிற செய்தியை அரமேயனான லாபானுக்கு தெரிவிக்காமல் ஏமாற்றி விட்டார். அவர் தமக்கு சொந்தமான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நதியை கடந்து கிளையாது மலை நாட்டை நோக்கி தப்பி ஓடினார். லாபான் யாக்கோபை திருத்தி பிடித்தல். யாக்கோபு தப்பியோடிய செய்தி லாபானுக்கு 3ஆம் நாள் தெரிவிக்கப்பட்டது. உடனே அவர் தம் உறவினர்களை கூட்டிக் கொண்டு 7 நாள்களாக அவரை பின்தொடர்ந்து சென்று அவர் இருந்த கிளையாத மலையை பகுதியை நெருங்கினார். அன்றிரவு கனவில் அரமேயனான லாபானுக்கு கடவுள் தோன்றி அவனை நோக்கி, நீ யாக்கோபிடம் நல்லதோ கெட்டதோ யாதொன்றும் பேச வேண்டாம் என எச்சரித்தார். லாபான் யாக்கோபை நெருங்கிய பொழுது யாக்கோபு கிளையாத மலைப்பகுதியில் கூடாரம் அடித்திருந்தார். அம்மலைப்பகுதியில் லாபானும் அவர் உறவினரும் கூடாரம் அடித்து தங்கினர். அவன் யாக்கோபை நோக்கி, நீ இப்படி செய்யலாமா? என்னை ஏமாற்றி என் புதில் வேரை வாழ்முனையில் பிடித்த கைதிகளைப் போல் இட்டு செல்லலாமா? எனக்கு ஒன்றும் தெரிவிக்காமல் என்னை ஏமாற்றிவிட்டு ஏன் ரகசியமாய் ஓடி வந்தீர்? நான் மேலதாள வாத்தியங்களுடன் மகிழ்ச்சியாய் உங்களை வழியனுப்பி வைத்திருப்பேனே. என் பேர பிள்ளைகளையும் புதல்வியரையும் நான் முத்தமிட விடாமல் செய்துவிட்டது ஏன்? நீர் முட்டாள்தனமாக நடந்து கொண்டீர். இப்பொழுதோ உமக்கு தீங்கிழைக்க என்னால் முடியும். ஆனால் நேற்றிரவு உன் தந்தையின் கடவுள் என்னை நோக்கி, நீ யாக்கோபு நல்லதோ கெட்டதோ யாதொன்றும் பேச வேண்டாம் என்று எச்சரித்தார். உன் தந்தையின் வீட்டுக்கு திரும்பும் ஆவலினால் நீர் இவ்வாறு வந்துவிட்டீர். ஆனால் என் குல தெய்வ சிலைகளை திருடி கொண்டது ஏன் என்றார்.
யாக்கோபு அவனுக்கு மறுமொழியாக, நீர் புதல்வரை வன்முறையில் என்னிடமிருந்து பிரித்து வைத்துக் கொள்வீர் என்று அஞ்சினேன். ஆனால் குலதெய்வ சிலைகளை யாரிடம் திருடி இருந்தார்? அவன் உயிரோடு இருக்க வேண்டாம். உம்முடைய பொருள் ஏதாவது இங்கே என்னிடம் இருக்கின்றதா என்று நம் உறவினர் முன்னில் பரிசோதித்து பார்த்து எடுத்துக்கொள்ளும் என்றார். அவற்றை ராகுல் திருடி இருந்தது யாக்கோபுக்கு தெரியாது. அப்போது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரின் கூடாரங்கள் நுழைந்து தேடி பார்த்து ஒன்றையும் கண்டுபிடிக்கவில்லை. பின் அவன் லேயாளின் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து ராகேலின் கூடாரத்திற்குள் நுழைந்தான். இதற்கிடையே ராகுல் குலதெய்வ சிலைகளை எடுத்து தன் ஒட்டக்க சேனத்தினுள் ஒளித்து வைத்து அதன் மேல் உட்கார்ந்து கொண்டார். லாபான் கூடாரம் எங்கும் சோதித்து பார்த்து ஒன்றையும் கண்டுபிடிக்கவில்லை. அவர் தன் தந்தையை நோக்கி, என் தலைவராகி முன்னிலையில் என்னால் நிற்க முடியவில்லை என்று சினம் கொள்ள வேண்டாம், ஏனெனில் நான் மாதவிலக்காய் இருக்கிறேன் என்றார். எனவே அவன் எவ்வளவு தேடி பார்த்தும் குலதெய்வ சிலைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது யாக்கோபு சினமுற்று லாபானுடன் வாதிட்டு மறுமொழியாக கூறியது, நான் செய்த குற்றம் என்ன? நான் செய்த பாவம் என்ன? ஏன் இப்படி என்னை துரத்தி கொண்டு வருகிறீர்? என் உடைமைகளை எல்லாம் சோதித்து பார்த்திரே, வீட்டு பொருள்களில் ஏதேனும் கண்டுபிடித்தீரா? அப்படியானால் அதை என் உறவினர் முன்னிலையில் இங்கே வையும். இவர்களே உமக்கும் எனக்கும் இடையே தீர்ப்பு வழங்கட்டும். இதற்காகத்தானா நான் உம்மோடு 20 ஆண்டுகளாக இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லையே. உம்முடைய மந்தை கிடாய்களில் ஒன்றையும் நான் தின்னவில்லையே. கொடிய விலங்குகளால் அடிப்பட்டவைகளை நான் உம்மிடம் கொண்டு வரவில்லையே. மாறாக அவற்றுக்கு ஈடு செய்தேன். ஆனால் இரவிலோ பகலிலோ களவு போனவற்றிற்காக நீர் என் கையிலிருந்து ஈடு வாங்கி கொண்டீரே. பகலில் கொடும் வெயிலிலும் இரவில் கடும் குளிரும் என்னை வாட்டின. அதனால் என் கண்களுக்கு உறக்கமே இல்லை. இவ்விதமாய் நான் உமது வீட்டில் புதல்வியருக்காக 14 ஆண்டுகளும் மந்தைகளுக்காக 6 ஆண்டுகளுமாக இந்த 20 ஆண்டுகள் உம்மிடம் வேலை செய்தேன். நீரோ என் ஊதியத்தை 10 முறை மாற்றினீர். ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் அச்சமுமான என் தந்தையின் கடவுள் என்னோடு இருந்திராவிடில் உண்மையாகவே நீர் என்னை வெறுங்கையனாய் அனுப்பியிருப்பீர். ஆனால் கடவுள் என் துன்பத்தையும் கடின உழைப்பையும் கண்டு நேற்று இரவு உம்மை எச்சரித்திருக்கிறார் என்றார். யாக்கோபு லாபான் உடன்படிக்கை. அதற்கு மறுமொழியாக லாபான் யாக்கோபை நோக்கி, இப்புதல்வர் என் புதல்வியர், இப்பிள்ளைகள் என் பிள்ளைகள், இம்மந்தை என் மந்தை, நீர் காண்பவை யாவும் என்னுடையவையே. இப்படி இருக்க என் புதல்வியருக்கோ அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கோ நான் இன்று என்ன செய்துவிடப் போகிறேன்? வாரும், நானும் நீரும் இப்போது உடன்படிக்கை செய்து கொள்வோம். அது உமக்கும் எனக்கும் இடையே சான்றாக இருக்கட்டும் என்றான். எனவே யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து நினைவு தூணாக நிறுத்தினார். யாக்கோபு தம் உறவினரை நோக்கி, கற்கள் சேகரித்து கொண்டு வாருங்கள் என்றார். அவர்களிடம் கற்களை கொண்டு வந்து ஒரு குவியல் எழுப்பி அக்குவியல் அருகே உணவருந்தினர். அதற்கு லாபான் எகர்சகா துத்தா என்றும் யாக்கோபு கலையேது என்றும் பெயரிட்டனர். பின்னர் லாபான், இக்குவியல் இன்றும் உமக்கும் எனக்கும் சான்றாகும் என்றான். ஆகவே அதற்கு அவன் கலையேது என்று பெயரிட்டான். மீண்டும் அவன், நாம் ஒருவரை விட்டு பிரிந்து சென்ற பின் ஆண்டவரே நம்மை கண்காணிப்பாராக என்று சொல்லி அதற்கு மிஸ்பா என்று பெயரிட்டான். மேலும் அவன், நீர் என் புதல்வரை துன்புறுத்தினாலோ அவர்களை தவிர வேறு பெண்களை மணந்து கொண்டாலோ நம்முடைய வேறு எவரும் இல்லை எனினும் உமக்கும் எனக்கும் இடையே கடவுளுடைய சாட்சி என்பதை நினைவில் கொள்ளும் என்றான். மீண்டும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் நினைவு தூணையும் பாரும். இவற்றை எனக்கும் உமக்கும் இடையே நிறுத்தி வைத்துள்ளேன். நான் இந்த குவியலை கடந்து வந்து உமக்கு தீங்கு இழைக்க மாட்டேன் என்பதற்கு நீர் இந்த குவியலையும் நினைவு துணையும் கடந்து வந்து எனக்கு தீங்கு இழைக்க மாட்டீர் என்பதற்கு இந்த குவியல் சான்று. இந்த நினைவு தூண் தான் சான்று. ஆபிரகாமின் கடவுள், நாகோரின் கடவுள், அவர்களின் தந்தையின் கடவுள் நம்முடைய நீதி வழங்குவாராக என்றார். பின்னர் யாக்கோபு ஈசாக்கின் அச்சம்
என்ற தம் தந்தையின் கடவுள் பெயரால் ஆணையிட்டு வாக்களித்தார். பின்பு அவர் மலையின் மேல் பலி செலுத்தி உணவு அருந்தபடி தம் உறவினரை அழைத்தார். அவர்கள் உணவருந்திய பின் அன்றிரவு மலையிலேயே தங்கினார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட தொடக்க நூல் 31 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. தொடர் வேதாகமத்துல வாசிப்போம். கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அபரிவிதமாய் நம்மையும் நம் குடும்பங்களை வழிநடத்துவார். ஆமென்.